அவரோட ஃபர்ஸ்ட் சைன் வந்து அதிகமா அவங்க பண்ற ஊழல் தான் காரணம் சார். அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யல சார். அவருடைய ஃபர்ஸ்ட் சைன் வந்து ஒயின் ஷாப் சார் ஜென்ஸு கிட்ஸு பெரியவங்க லேடிஸு எல்லாமே விரும்பி தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க டிவிகேக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் சைன் வந்து எனக்கு எல்லாம் ஜனங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாக்கா இவங்க தோத்துருக்க மாட்டாங்க. அவங்க செய்த திட்டங்கள் தான் சார். வாக்குறுதி கொடுக்குறாங்க, பட் அந்த வாக்குறுதி வந்து செயல்படுத்தல அவங்க கரெக்டா. பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்புன்றதே இல்லை, சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்றதை விட குழந்தைங்களுக்குமே இந்த காலத்துல இல்ல. ஒரு 2 வயசு குழந்தை விட முடியல. நிறைய வழக்குகள் அவங்க பேர்ல இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, சரிங்களா, 12th ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்கூல்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்த வந்து வெளியில எடுத்துட்டு வரவே இல்லை. அது முடிஞ்சிருந்தா நம்ம முதலமைச்சர் வெளில எடுத்துட்டு வந்திருக்கலாம், ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அந்த ஃபேமிலிக்கு, பண்ணல. தென் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதையுமே அவங்க வந்து கேர் பண்ணிக்கல, எதுவுமே பண்ணல. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவங்களோட எலெக்ஷன் வந்து டவுன் ஆனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க காரணம் டிசம்பர் ஆனது அவங்க மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்க, பெண்கள் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா ஃப்ரீ பஸ்ல நாங்க ஏறும்போது நீங்க ஃப்ரீ பஸ்ல தானே ஏறீங்க, அடுத்த பஸ்ல வரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களை பேசுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அந்த ஆப்ஷனு. எதுக்கு கொடுத்துட்டு எங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கணும் நாங்க, சரிங்களா. இந்த மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அவங்கள பத்தி. இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு நல்லதா செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த டைம் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, இவங்களே மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா திமுக இல்லை அதிமுக இப்படியே மாறி மாறி இருந்ததுனால ஒரு புதிய மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஜென்சி கிட்ஸ் மட்டுமே ஆதரவு கொடுத்து விஜய் ஜெயிக்க வச்சாங்களா அப்படின்னா கிடையாது. காரணம் வந்து 40+ ஆனவங்களும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் நிறைய பேர் அவங்களோட ஆதரவை தெரிவித்ததுனால தான் இன்னைக்கு விஜய் வந்து 108 கான்ஸ்டிடுவன்சியில் வின் பண்ண முடிஞ்சது. சார் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யல சார். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம விஜய் ரசிகர் வேற, விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் நாட்டில் எதனா ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், வெறுத்துட்டாங்க, அவங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும். அரசியல் சட்டம்னா கண்டிப்பா இந்த 108 அப்படின்றது ஒரு பெரும்பான்மை தான். தனிப்பெருமை கட்சியாக வந்து விஜயை வந்து ஆளுநர் வந்து கூப்பிட்டுருக்கணும். ஆனா ஆளுநர் இன்ன வரைக்கும் அழைக்காதது வந்துட்டு ஒரு லாவிலேயே இல்லாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து இந்நேரம் அழைச்சிருக்கணும், பதவியேற்க வர சொல்லியிருக்கணும், வரல. காரணம் என்னன்னா இது வந்து பிஜேபியோட அழுத்தமா கூட இருக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். சார் ஜென்ஸு கிட்ஸு பெரியவங்க லேடிஸு எல்லாமே விரும்பி தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க டிவிகேக்கு. ஒரு புதிய முன்னேற்றம் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில போட்டிருக்காங்க சார் எல்லாம். மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மாற்றம் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு புதிய சக்தி ஒன்று ஆட்சிக்கு வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு இப்போ எதிர்காலத்தில் பார்க்கலாம். வெறுப்புன்னு ஒன்றும் இல்லை, விஜய் மேலே இருக்க மோகம் தான், வேற எதுவும் கிடையாது. 90 வயசு பாட்டியும் போட்டிருக்காங்க, 20 வயசு பையனும் போட்டிருக்காங்க. எல்லாரும் கலந்து தான் போட்டிருக்காங்க, யாரை விடலை. கிராமத்துலேருந்து எல்லாரும் சராசரியாக எல்லாரும் விஜய்க்கு போட்டிருக்காங்க. பழைய இதில் இருக்கவங்க தான் டிஎம்கேலேருந்தும் டிஎம்கே போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்தும் ஏடிஎம்கே போட்டிருக்காங்க. இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க ஜென்சி கிட்ஸு இவங்க, அது இல்லாமல் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போட்டிருக்காங்க. என்னன்னா இவங்க வந்து குடும்ப கட்சி நடத்துறதுனால மாநிலத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. இப்போ வந்து மண்டலில் வந்து சாதாரண பொதுமக்கள் இருப்பாங்க, மாவட்டம் மாநிலம்லாம் அவங்க தான் இருக்கும் போது அப்போ யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் இந்த கட்சியை மாற்றி அமைச்சிருக்கலாம். விஜய் வந்தால் கொஞ்சம் மாற்றுவாருன்னு ஒரு எண்ணத்தில் செஞ்சுருப்பாங்க பொதுமக்களை. ஒரே கட்சி தானே இருக்குது, இப்போ மாறலாம்ல, அதனால ஒன்றும் கிடையாது. அவங்க செய்யற ஊழல் தாங்க அதிகமா. அவங்க வந்து இந்த மகளிருக்கு எல்லாம் செய்யற இதுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய குற்றம் பண்றாங்க. நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பஸ் இலவச பேருந்து கொடுத்ததே ஒரு ரொம்ப இழிவாதான் சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அவங்கள சொல்றதுக்கு. மணல் கொள்ளை அப்படி இப்படி நிறைய இருக்கு. அதிகமா அவங்க பண்ற ஊழல் தான் காரணம். அதனால வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கள வெறுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கட்சியே வர வேணாம்னு நினைச்சு
இதுக்கப்புறம் வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு இப்போ தளபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது காரணமே அதுதான். வயசானவங்க வயசு இருக்கிறவங்க எல்லாருமே தான் போட்டிருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, பிஜேபியில தான் இருக்கேன். நானே அதில் தான் போட்டிருக்கேன். நான் மாற்றி அமைக்கலாமே, பிஜேபி வரலனால இது விஜயாச்சும் வரட்டமே அப்படின்றது தான். நடிகன்றெல்லாம் கிடையாது, அவரும் மனுஷன் தானே, செய்வார் பொதுமக்களுக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் போட்டிருக்கோம். அதுக்கு காரணம்லாம் எதுவும் சொல்ல முடியாது. டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு பார்க்கலாம், ஒரு மாற்றம் தேவை எதுவாக இருந்தாலும். இப்போ இவர் என்ன பண்றாருன்ட்டு பார்க்கல, ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்தா அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் விஜய் வின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிறைய வருஷம் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டிவிகேக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வெறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து டிவிகேக்கு இருக்க சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எது வந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக தான் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது, ஆதரவு கொடுக்கலன்னா இல்லை, அவங்களும் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அவங்களும் வந்து ஜென்சி கிட்ஸ்க்குலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் இப்போ புதுசா வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து வந்தா என்ன பண்ணுவாருன்னு பாக்குறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு ஜென்சி கிட்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமே எல்லாமே தளபதி எங்களுக்காக பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம், எப்பவுமே டிவிகே தான். அவருடைய ஃபர்ஸ்ட் சைன் வந்து ஒயின் ஷாப்ல க்ளோஸ் பண்ணோம். நிறைய சின்ன சின்ன பசங்களாம் நிறைய போதைக்கெல்லாம் அடிமை ஆகுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா அவர் தடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் ஓட்டு போட்டோம். அவர் ஆட்சி கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நீங்களே அடுத்த எலெக்ஷன்லயும் அவருக்கு தான் ஓட் போடுற மாதிரி அவர் கண்டிப்பா இருப்பார். அவருடைய ஃபர்ஸ்ட் சைன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மக்களுக்காக தான் பண்ணுவாரு. விமென்ஸ்க்கு வந்து 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. மேபி அது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒயின் ஷாப் வந்து அந்த சைன் கூட போடலாம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேட்டியில எப்படின்னா, நாங்க வந்து இப்ப வந்திருக்கிற ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு வந்து நாங்க வந்து எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இடையூறு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளவு இடையூறுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? அவர் தான் 108 தொகுதி வந்து வின் பண்ணியிருக்கிறாரு இல்ல, அவருக்கு வழி விடலாமே, விட்டா அவர் என்ன பண்றாருன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. இப்ப நாங்க வந்து ஓட் பண்ணிருக்கிறோம் தான் அவருக்காக, ஆனா ஓட் பண்ணி வர வச்சிருக்கிறது எதுக்காகனா உங்களை விட அவர் பெஸ்டா பண்ணிருவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றது வந்து நீங்களும் பார்க்கணும். அதை என்ன பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் பண்ணிட்டேன் அதனால 1000 ரூபாய் வந்து அவர் மாதம் பெண்களுக்கான ஊழியம் இது கொடுத்துட்டு இருக்காரு, நிவாரணம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1000 ரூபாயில வந்து 1 டேவோட செலவு தான் அது. 1000 ரூபான்றது வந்து ஒரு ஃபேமிலிக்கு, சரிங்களா? அந்த செலவு கூட நம்மளால பண்ண முடியாத அளவுக்கு இல்லை. எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம், அந்த 1000 ரூபாய் செலவு பண்ண முடியாதுல்ல. அவர் சொல்லியிருக்காரு 1000 ரூபாய் வந்து அதையாவது நீங்க தொடரலாம், 2500 ரூபாய் உங்களால கொடுங்க. அவரால் முடியல, அது தேவையில்ல உங்களுக்கு. நீங்க வந்து வழி விடுங்க, அவர் நடத்திட்டோம் ஆட்சியை, வரட்டும், பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் என்னன்றது நம்ம பார்ப்போம், பேசுவோம். இந்த 5 வருஷம் நீங்க ஆண்ட மாதிரி அடுத்த 5 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் வரும்ல, அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களாகிய நாங்க வந்து டிசிஷன் எடுக்கிறோம். டிஎம்கே தோத்ததுக்கு வந்து இந்த லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து யாருமே கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க இப்போ எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்கும் போது வந்தாங்க. அதோட திரும்ப 2026 எலெக்ஷன் அப்போதான் கேண்டிடேட்டே பார்க்க முடிஞ்சதுன்னு நான் ஃபீல் பண்றேன். கை கட்டின தூரத்துல கவர்மெண்ட் நம்மளுக்கு இல்லை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது மாற்றம், அது ஜென்ரலா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க வரமாட்டாங்க, நம்மள இருந்து ஒருத்தவங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன நான் புதுசா பார்த்தது பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நம்மள இருந்து ஒருத்தர் இருந்தாங்க, அது ரொம்ப வரவேற்கக்கூடியது. இன்னொன்னு வந்து கண்டனம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஹீரோ ஃபாலோஷிப்னு சொல்றாங்க, அது உண்மையாவே கிடையாது. அவர் என்னெல்லாம் இப்போ தோத்ததுக்கு அப்புறம் நிறைய நான் பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல வந்து இவங்க கொடுத்து அறிவிச்சாங்கல்ல நலத்திட்டங்கள், அதை பார்த்து மக்கள் வந்து கிரேஸ் ஃபாலோயிங்ஸ் வந்து அதனால ஓ சூப்பர் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி. உண்மையை சொல்லணும்னா என்னெல்லாம் அறிவிச்சாருன்றதே எனக்கே தெரியாது. நம்ம ஓட்டு போட்டது வந்து நம்பிக்கையின் பேர்ல, இப்போ இவர் வந்தா நல்லது பண்ணுவாரு, ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்ட ஜனங்களையே கேவலப்படுத்தி பேசுறது வந்து ரொம்ப கண்டனக்குரிய விஷயம். கண்டிப்பா சார், கண்டிப்பா எடுத்துட்டாங்க. எதனாலனா இப்போ 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த ஆட்சி ஆளணும்ன்றதுனாலதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட் பண்ணி அவங்கள வர வச்சிருக்காங்க.
அப்படி இல்ல, ஜெர்சி கிட்ஸ் மட்டும் இல்ல, 90s கிட்ஸு 80s கூட நிறைய பேர் மக்கள் வந்து நிறைய உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த சில விஷயங்கள் வந்து இவங்க பண்ணல அப்படின்றது வந்து நிறைய உணர்ந்துதான் வர வர தலைமுறைக்கு வந்து நம்ம வழி விடலாம் அப்படின்றதுனாலதான் இப்போ ஓட் பண்ணி அவரை வர வச்சிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் சைன் வந்து எங்களுக்கு என்னன்னா, சில மைண்ட் ஷாப்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து இது பண்ணணும். எங்களோட இது அதுதான் கோரிக்கை. ஏன்னா நிறைய ஃபேமிலி இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபேர் ஆயிருக்காங்க. இதனால எப்படின்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்களா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்து அடி தடி வெட்டு குத்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அது ஃபேமிலிக்குள்ளேயே நடக்குது. இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்றது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா என்ன பண்றாங்கன்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்காதனால ஃபேமிலிஸ் ஆண்டு வருது. எல்லாம் ஜனங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாக்கா இவங்க தோத்துருக்க மாட்டாங்க. அது இல்லாம இப்போ இங்கன்னு இல்ல, ஊர் நாடெல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ணது சரியில்லை, அதனாலயே தோத்துருப்பாங்க. இப்ப சொல்றாங்களே வயசானவங்க தான் போட்டாங்கன்னு இல்ல, சின்ன சின்ன பசங்க எல்லாம் போடல, வயசானவங்களும் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இத்தனை வருஷமா 50-60 வருஷமா 2 பேரும் தான் மாத்தி மாத்தி ஆண்டுட்டு வராங்க. ஏன் இன்னொருத்தன் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் இடைவெளி விடலாமே, அவனு என்ன பண்றான் அப்படின்றது நம்மளும் பார்க்கலாம் இல்லையா? ஏன் அவ்வளவு ஆத்திரம்? ஏன் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்ன? அவங்க இருக்கல, இப்ப இந்த அரசியல் அவங்க அரசியல்ல இருக்கிறவங்களும் அவனுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? போட மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது.